உண்மையே பேச வேண்டும். காணிமடம் என்ற ஊரில் கணபதி என்பவர் வசித்தார். அவர் மிகவும் புத்திசாலி, மிகவும் ஒழுக்கமானவர். எந்த தவறும் செய்ய மாட்டார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படவும் மாட்டார். அதனால் அவருக்கு அந்த ஊரில் நல்ல மதிப்பு இருந்தது. பெரிய சண்டை போட்டுக்கொள்பவர்கள் வழக்குகளை அவரிடம் கொண்டு வருவார்கள். சண்டை சச்சரவுகளை மிகவும் கூர்மையான அறிவுடன் சிந்தித்து தீர்த்து வைப்பார். அவர் நியாயம் வழங்கும் அழகைக் கண்டு அந்த ஊர் மக்கள் மிகவும் வியந்து பேசுவார்கள். ஒரு நாள் கணபதி வீட்டில் அமர்ந்து இருந்தார். அப்போது 2 பேர் அவருடைய வீட்டுக்கு வந்தனர். அதில் ஒருவர் பெயர் ராமு. அவன் நேராக கணபதியிடம் சென்றான். அவரை வணங்கினான். கணபதி அவரிடம், என்ன விஷயமாக வந்தாய் என்று கேட்டார். அதற்கு ராமு, ஐயா, என் பெயர் ராமு. என் வீட்டின் அருகே பெரிய மாமரம் ஒன்று உள்ளது. அதில் இப்போது ஏராளமான காய்கள் உள்ளன. மாமரம் எனக்கு சொந்தமானது. அந்த மரத்தை வளர்க்க நான் மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் இப்போது என் பக்கத்து வீட்டுக்காரர் மாமரம் அவருக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுகிறார். அந்த மரத்தின் பலனை நானே அனுபவிக்க நீங்கள்தான் நீதி வழங்க வேண்டும் என்றான். அப்போது சோமு அங்கு ஓடி வந்தான். அவன் கணபதியை பார்த்து, ஐயா, இவன் பொய் சொல்கிறான். இவன் சொல்வதை நம்பாதீர்கள். மாமரத்தின் சொந்தக்காரன் நான் தான். இப்போது மாமரம் தனக்குத்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிறான். இது நான் வளர்த்த மரம். எனவே அதன் உரிமை எனக்குத்தான் வேண்டும் என்று கூறினான். கணபதி இருவர் சொன்னதையும் கேட்டார். வழக்கு சிக்கலானது. மாமரம் யாருக்கு சொந்தம் என்பதுதான் வழக்கு. அதை சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. கணபதி சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொண்டு யோசித்தார். என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. வழக்கில் நீதி தவறாமல் தீர்ப்பு சொல்ல வேண்டும். எனவே ராமுவையும் சோமுவையும் பார்த்து, உங்கள் வழக்கு குழப்பமாக இருக்கிறது. உண்மை என்னவென்று தெரியவில்லை. எனவே நீங்கள் இருவரும் இப்போது இங்கிருந்து போங்கள். நான் நன்றாக சிந்தித்து தீர்ப்பு சொல்கிறேன். நான் மீண்டும் அழைக்கும்போது இங்கு வந்தால் போதும் என்று கூறி அனுப்பிவிட்டார். ராமுவும் சோமுவும் அங்கிருந்து சென்று விட்டனர். கணபதி வெகு நேரம் யோசித்து கொண்டிருந்தார். பின்னர் தன்னுடைய வேலையாட்கள் 2 பேரை அழைத்தார். அவர்களிடம், வேலைக்காரர்களே, இன்று இரவு நீங்கள் மாறு வேடம் அணிந்து கொள்ளுங்கள். நேராக ராமு வீட்டிற்கு போங்கள். நள்ளிரவில் அவனை தட்டி எழுப்புங்கள். பின்னர் மாமரத்தில் மாங்காய்களை திருடர்கள் திருடி செல்வதாக சொல்லி ஒளிந்து கொள்ளுங்கள். அவன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்துவிட்டு என்னிடம் சொல்லுங்கள் என்று கூறினார். கணபதி கூறியபடியே வேலைக்காரர்கள் செய்தார்கள். அன்று இரவு மாறு வேடம் அணிந்து கொண்டனர். ராமு வீட்டுக்கு போனார்கள். கதவை தட்டினார்கள். மாமரத்தில் உள்ள மாங்காய்களை திருடர்கள் திருடி செல்கிறார்கள் என்று கூறினார்கள். பின்னர் ஒளிந்து கொண்டார்கள். ராமு வேலைக்காரர்கள் கூறியதை கேட்டு வெளியே வரவே இல்லை. அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். அங்கிருந்தபடியே, மாங்காய்கள் திருடுவதை என்னிடம் ஏன் வந்து சொல்கிறீர்கள்? சோமுவிடம் போய் சொல்லுங்கள். அவன்தான் பதறி போவான். எனக்கு திருடனை விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி படுத்து கொண்டான். இதை வேலைக்காரர்கள் கேட்டு கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் கணபதியின் வீட்டிற்கு போனார்கள். நடந்த விபரங்களை சொன்னார்கள். கணபதி அவற்றை கவனமாக கேட்டார். பின்னர் வேலைக்காரர்களிடம், இன்று சோமு வீட்டுக்கு போங்கள். அவனிடமும் இதே போல் சொல்லுங்கள். அவன் என்ன சொல்கிறான் என்பதை கேட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள் என்றார். கணபதி சொன்னபடியே வேலைக்காரர்கள் சோமு வீட்டுக்கு போனார்கள். மாமரத்தில் உள்ள மாங்காய்களை திருடர்கள் திருடுவதாக சொல்லிவிட்டு மறைந்து கொண்டனர். இதை கேட்டதும் சோமு வெளியே வந்தான். கையில் நீளமான கம்பை எடுத்து வைத்திருந்தான். ஒரு லாந்தர் விளக்கை தூக்கி கொண்டு மாமரத்தை நோக்கி போனான். மரத்தை சுற்றி வந்து நோட்டம் விட்டான். யாரும் இருப்பதாக தெரியவில்லை.
பின் தன் மனைவியை அழைத்து, இங்கு திருடர்கள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. இனியும் வீட்டுக்குள் தூங்குவது சரியில்லை. நான் மரத்தின் அடியிலேயே காவலுக்கு படுத்து கொள்கிறேன். நீ பத்திரமாக தூங்கு என்று கூறினான். பின்னர் படுக்கையை விரித்து மரத்தின் அடியிலேயே தூங்கிவிட்டான். இதை வேலைக்காரர்கள் பார்த்துவிட்டு கணபதியிடம் கூறினர். கணபதி அதை உன்னிப்பாக கேட்டார். பின்னர் மனதுக்குள் சிரித்து கொண்டார். மறுநாள் கணபதி ராமுவையும் சோமுவையும் அழைத்து வரும்படி தன் வேலைக்காரர்களிடம் கூறினார். மறுநாள் ராமுவும் சோமுவும் கணபதியை பார்க்க வந்தனர். கணபதி அவர்களிடம், என்னால் மரம் யாருடையது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே வேறு ஒரு முடிவு எடுத்துள்ளேன். அண்டை வீட்டுக்காரர்களான நீங்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. உங்களுக்குள் பகையை உண்டாக்குவது அந்த மாமரம்தானே. அந்த மரம் பற்றி ஓர் முடிவை நான் எடுத்துவிட்டேன் என்றார். அது என்ன முடிவு என்று இருவரும் கேட்டனர். அதற்கு கணபதி, பகையை உண்டாக்கும் மரம் உங்கள் இருவருக்குமே தேவையில்லை. எனவே மரத்தை வெட்டி ஆளுக்கு பாதியாக எடுத்து கொள்ளுங்கள். இதை கேட்ட ராமு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கணபதியை பார்த்து, ஐயா, உங்கள் முடிவு மிகவும் நல்ல முடிவு. உங்கள் தீர்ப்புக்கு நான் தலை வணங்குகிறேன். அப்படியே செய்யுங்கள் என்றான். இதை கணபதி கவனித்தார். ஆனால் சோமு மிகவும் கவலையுடன் மௌனமாக நின்றான். அவனை பார்த்து கணபதி, நீ ஏன் மௌனமாக நிற்கிறாய் என்று கேட்டார். அதற்கு சோமு, ஐயா, நன்றாக வளர்ந்து காய்த்து வரும் இந்த மரத்தை வெட்டுவது பாவம். மரம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மரத்தை வெட்ட வேண்டாம். நான் வளர்த்த மரம் யாருக்காவது பயன்பட்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்றான். இதை கேட்ட கணபதி சிரித்து கொண்டே, சோமுதான் மரத்துக்கு சொந்தக்காரன். அது அவனுக்கே உரியது. ராமு மிகவும் பொய்யன். எனவே அவனுக்கு உரிய தண்டனையை ஆண்டவன் அளிப்பார் என்று கூறினார். இதை கேட்ட ராமு மிகவும் வருத்தம் அடைந்தான். கவலையுடன் மன்னிப்பும் கேட்டான். பொய்யான தகவல் சொன்னதற்காக வெட்கப்பட்டான். கணபதியும் அவனை மன்னித்து விட்டார். ஆகவே குழந்தைகளே, வாழ்க்கையில் உண்மையே பேசி நன்மையே செய்யுங்கள். அதுதான் மிகவும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.